ரயில்வே சுரங்கப்பாதை விரைவில் முடிக்க வலியுறுத்தி கண்டன கூட்டத்தில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திருவொற்றியூர் அண்ணாமலை நகர் ரயில்வே சுரங்கப்பாதை பணியை கிடப்பில் போட்டுள்ள நிலையில் பள்ளி மாணவ மாணவிகள் சுமார் 5 கிலோமீட்டர் தூரம் சுற்றி வந்து பள்ளிக்கு செல்லும் அவலநிலையை அதிகாரிகள் கண்டித்தும் அண்ணாமலை நகர், சார்லஸ் நகர், கார்கள் நகர், வெற்றி விநாயக நகர், கிளாஸ் ஃபேக்டரி உள்ளிட்ட பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் ஒன்றிணைந்து கண்டன கூட்டம் நடத்தி கண்டன கோஷங்களை எழுப்பி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் 10க்கும் மேற்பட்ட ஊர்களின் தலைவர்கள், பிரதிநிதிகள், பொதுமக்கள் மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சி மாமன்ற உறுப்பினர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு ரயில்வே நிர்வாகத்துக்கு மனு கொடுத்தும் எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் விரைவில் முடிக்கவில்லை என்றார் மறியல் போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக அறிவித்தனர். அவங்களுக்கு அந்த இடத்தை கொடுக்கணும்னா தமிழ்நாடு அரசு ரயில்வேவுக்கு பணம் கட்டணும். கதை நல்லா இல்ல என்று சொல்லி போராட்டம், என்று சொல்லி போராட்டம், மார்க்சிஸ்ட் கட்சி போராட்டம், மார்க்சிஸ்ட் கட்சி போராட்டம், வெள்ளட்டம் சிறக்கட்டும், வெள்ளட்டம் சிறக்கட்டும், வெள்ளட்டம் சிறக்கட்டும், வெள்ளட்டம் சிறக்கட்டும். மத்திய அரசு, மத்திய அரசு, மத்திய அரசு, மத்திய அரசு, உடனே துவங்கு, உடனே துவங்கு, உடனே துவங்கு, உடனே துவங்கு. சுரங்கப்பாதை பணியினை, சுரங்கப்பாதை பணியினை உடனே துவங்கு, உடனே துவங்கு, உடனே துவங்கு, உடனே துவங்கு. 3 ஆண்டு காலம் நாங்க நஷ்டப்படக்கூடாது, அதனால நாங்க மூடிட்டோம் பகிரங்கமா சொல்றாரு அந்த அதிகாரி. நான் என்ன கேட்கிறேன்னா, ஒரு திட்டம் துவங்குவதற்கு முன்பாகவே கன்சல்டேஷன் நடத்தி அவங்கள வெளியேற்றி அவங்களுக்கு மொத்த ரூபாய் இழப்பீடு கொடுக்கல, அவங்களுடைய வாழ்வாதாரத்தை பற்றி கவலைப்படல. 18 பேரு சரி அது இல்லை வேலையை தோங்கடானா 11 போட்டு வச்சிருக்கலாம். என்னடானாக்கா அங்க மக்களுக்கும் மாற்றிடம் கிடைத்தது. 4வது டிராக் ரயில்வே டிராக்கும் போடப்பட்டது. நல்லா பண்ணலாம். 2 சென்ட் இடம் ஒதுக்கீடு செய்து இலவசமா கொடுத்தாங்க. எல்லாரும் போயிட்டாங்க அப்படின்னு சொன்னாரு. அதுதான் நல்ல அதிகாரிகளுக்காக சொன்னது மட்டும் இல்ல, திருவொற்றூர் முழுக்க இடத்தை தேட சொன்னார். தேடணும், நானும் கூட போனேன். போறோம் 12 மணி வரைக்கும் பேச்சுவார்த்தை. புவர் பீப்புள்ஸ் அவங்களுக்கு மாற்று முடிஞ்சா மேல ஏற்றிட்டு பண்றா பாக்கலாம்னு நின்னோம். அந்த ஜனங்க நின்னாங்க, காத்திருப்பு போராட்டம் நடத்தினாங்க. மாவட்ட ஆட்சியர் வீரராக நன்றியோட அந்த பகுதியில் இருக்கக்கூடிய திருவிக்கா நகரு, அப்புறமா ஒத்தவாடை இங்கெல்லாம் 4th ட்ராக் பண்ணணும், அதை கொஞ்சம் எடுத்து கொடுங்க, மாற்று இடம் கொடுங்கன்னு சொன்னோம். ரியல் எஸ்டேட் பண்றதுக்கு ரயில்வே என்ன நியாயம் இது? விட்ட முடியுமா? அந்த மாதிரி தான் கேட்கணும். யார் விட்டு நிலத்தை யார் வந்து வேலை வச்சிருக்கு? எப்படி இருக்காங்க? வெறும் அண்ணா நகர் மட்டும் இல்லை, ராஜீவ்காந்தி நகர், சிவசக்தி நகர், அம்பேத்கர் நகர், அப்படியே போவோம் வரிசையா. இல்ல ரயில்வேக்கு எனக்கு இந்த திட்டத்திற்கு இந்த இடம் வேண்டும் என்று கேளுங்க. சுரங்கப்பாதை அமைக்கணும், இந்த திட்டம் மக்களுக்கு பயன்படும், அதனால இந்த திட்டத்திற்கு இந்த இடம் வேண்டும், இவர்களுக்கு மாற்று இடத்தை கொடுக்கலாம், இவர்களுக்கு மாற்று ஏற்பாடு பண்ணலாம், இதை எடுத்து கொடுக்கணும்னு சொல்லவே நியாயம் எடுத்து கொடுக்கலாம். அண்ணா நகர்ல அவங்க எல்லாம் அனுப்பிட்டு என்ன பண்ணுவாங்க? பிளாட் போட்டு வைக்க போறியா?